மரங்கள்லாம் பேசிட்டு இருந்துச்சா. எவ்வளவு அழகா பச்சை பசேன்னு இருக்குல்ல இந்த காடு. நம்ம வந்ததுனாலதான் இந்த காடு பச்சை பசேன்னு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மரம் சொல்லிச்சா. ஆமா ஆமா, நம்மளால இந்த காடே உருவாச்சு இன்னொரு மரம் சொல்லிச்சா. இந்த மரங்களை நான் பேசி கொண்டு இருக்கிறது வெறுக்கிறது நடந்து வர யாரா கேட்டுச்சா. எது, நீங்க இந்த காட்டுக்கு முதல்ல வந்தீங்களா? எங்களை மாதிரி விலங்குகள் தான் முதல்ல வந்துச்சு. நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காடே உருவாச்சுன்னுட்டு யானை சொல்லிச்சான். இந்த மரங்களும் யானையும் பேசி கொண்டிருந்ததை கேட்ட குருவி மேல இருந்து பறந்து வந்துச்சான். என்ன, மரங்களும் விலங்குகளும் முதல்ல இந்த காட்டுக்கு வந்துச்சான்? இல்லையே, என்னாலதான் இந்த காடே உருவாச்சு அப்படின்னு சொல்லுச்சான். என்ன, உன்னால காடு உருவாச்சா? அது எப்படி உன்னால காடு உருவாகும் அப்படின்னு யானை கேட்டுச்சான். மண்ணுல விதையாகி மழை பெய்யும் போது ஒரு செடியாகவோ மரமாகவோ வளர்ந்து இப்போ காடா நிக்குது, பச்சை பசைன்னுட்டு இருக்கு. ஆமா ஆமா, இந்த குருவி சொல்றதும் உண்மைதான். இந்த காட்டுக்கு முதல்ல பறவைகள் தான் வந்திருக்கு. இந்த பறவைகளோட எச்சங்கள்ல இருந்துதான் இந்த காடே உருவாயிருக்கு. முதல்ல மரங்கள் வந்திருக்கு. இந்த மரங்களோட நிழலுக்காகவும் வாழ்விடத்துக்காகவும் விலங்குகள் இந்த காட்டை தேடி வந்திருக்கு. அதுக்கு பின்னாடிதான் இந்த காடு ஒரு பெரிய வனமா மாறி இருக்கு, பச்சை பசையிட்டு இருக்கு.